ஐயா, சுவாமியோட வாழ்க்கை முழுவதுமே நன்றியுணர்வோட தான் இருந்திருக்கு. அந்த நன்றியுணர்வுக்கு சாமியோடைய அந்த விஷயங்கள் என்னன்னு சொல்லலாம். அந்த தேங்க்ஸ்ன்றத அடிக்கடி எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் பயன்படுத்தியிருக்காரு. நன்றியுணர்வுன்ற ஒரு வார்த்தைக்கு சுவாமியோட அர்த்தம். அத பத்தி சொல்லுங்க. சுவாமிக்கு எப்பவோ யாரோ ஒருத்தன் ஒரு டீ வாங்கி குடுத்தானாம். அவன் வந்து தேரடி மண்டபத்தில கீழ்ப்படியில உட்காந்துருக்காப்புல. சாமி இருட்டிருச்சு. ஒரு 6:30 மணி 7 மணி இருக்கும். மேல சாமி முன்னால நெறைய விஐபிஸ் உட்காந்துருக்காங்க. நெறைய விஐபிஸ் உட்காந்துருக்காங்க. அவரு கீழ அவரையே உத்து பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த ஒரு ஒரு கிராமத்துவாசி, கிராமவாசி. திடீர்னு அங்கிருந்து அவன் மேல வர பார்க்குறான். அந்த விஐபிஸ் கூட வந்த போலீஸ்காரங்க அவன மேல வரவிடாம தடுக்குறாங்க. இவரு சாமி கீழ இறங்கி போறாரு. கீழ இறங்கி போய் அவர் கைய பிடிச்சுட்டு, அவர மெதுவா விசாரிச்சு, என்ன ஏதுன்னு கேட்டு, அவர வந்து கொஞ்ச நேரம் அவர்ட்ட இருந்து பேசிட்டு, அவர அனுப்பிச்சுட்டு வருவார். ஆக்சுவலா அவருடைய பையன் காணாம போயிடுவான். அத பத்தி சொல்றதுக்காக சாமிட்ட ஏற்கனவே வந்திருக்காரு. காணாம போனவன் திருப்பி வந்துட்டான். அத சொல்றதுக்காக சாமிட்ட வந்திருக்காரு. மேல வந்ததுக்கப்புறம், அவன சொல்லி வந்துட்டா சந்தோஷம்னு சொல்லி அவர பிளஸ் பண்ணி அனுப்பிச்சதுக்கப்புறம் மேல வராரு. மேல வந்தவுடனே சாமி சொல்றாரு, அங்க இருந்த விஐபிஎஸ்க்கு எல்லாரும் முன்னாடி சொல்றாரு, இவரு எப்ப போனாலும் இந்த பிச்சைக்காரருக்கு ஒரு டீ வாங்கி குடுப்பாரு. பிச்சைக்காரர் பசியில எப்ப இருந்தாலும் இவரு வந்து கண்டிப்பா ஒரு டீ ஒண்ணு வாங்கி குடுப்பாரு. ரொம்ப நல்லவரு. ரொம்ப உபகாரி. பரோபகாரி அவரு. இந்த பிச்சைக்கார மாரி ஆட்களுக்கு நெறைய பேருக்கு அவர் உதவி பண்ணியிருக்காரு. எல்லாம் விஐபிஎஸ். இன்னும் உட்காந்துருக்காங்க அத்தனை பேருக்கும். இந்த நன்றி உணர்ச்சியை காட்டுறதுக்கு சாமி மாதிரி ஆட்களே கிடையாது. ஜனார்தனன் பெங்களூர்லேருந்து அவரை பார்த்த நாள்லேருந்து கொஞ்சம் சொற்ப தொகையை மாதம் மாதம் அனுப்பிச்சிட்டே இருப்பார். ஒவ்வொரு தடவையும் டான்ஸ் வரும்போது, ஓ யூ ஆர் சென்டிங் ஹியூஜ் அமௌண்ட் ஃபார் திஸ் பெகர், எவ்ரிபடி யூ ஆர் சென்டிங் ஹியூஜ் அமௌண்ட். அது ரொம்ப சொற்ப தொகை. இந்த மாதிரி பல டிவோட்டிஸ் வந்து அவருக்கு அனுப்புவாங்க. ஆனால் எந்த தொகையாக இருந்தாலும் ஒரு பையன் 10 ரூபா அனுப்பிச்சிருந்தான். வெறும் 10 ரூபா மணி ஆர்டரில் அனுப்பிச்சிருக்கான். அனுப்பிச்சிட்டு அது கீழே எழுதியிருக்கான். ஒரு பையன், அவன் 6ஆம் கிளாஸோ 7ஆம் கிளாஸோ படித்த பையன். அந்த கீழே அந்த மணி ஆர்டர் ரசீது கீழே வந்து எழுதுறதுக்கு இடம் இருக்கும்ல, அது எழுதியிருக்கான். சாமி இதில் 5 ரூபா நீங்கள் எடுத்துக்கோங்க, இன்னொரு 5 ரூபா ஆசிரமம் கட்டுறதுக்கு வச்சுக்கோங்க, கொடுத்துருங்க. சாமி அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம். ஜனார்தனன் எல்லாம் வர்றாங்க, டெஸ்டிஸ் எல்லாம் வர்றாங்க, வந்து உட்காடுறாங்க. உட்காந்த உடனே, ஜனார்தனா இதை படிச்சுப்பார். படித்து பார்க்குறாப்புல. பார்த்துட்டு, இதை பாரு, அந்த பையன் 10 ரூபா அனுப்பிச்சிருக்காப்புல, 5 ரூபா உனக்கு கொடுக்க சொல்லியிருக்காப்புல, 5 ரூபா இந்த பிச்சைக்காரை வச்சு சொல்லியிருக்காப்புல. இந்தா 5 ரூபா நீ வச்சுக்கோ, இந்த 5 ரூபா எனக்கு. அந்த பையனுக்கு ரசீது போட்டு பிரசாதம் கொஞ்சம் அனுப்பிச்சு. அந்த பையனுக்கு 5 ரூபா அனுப்பிச்ச பையனுக்கு கிட்டத்தட்ட 10 ரூபா செலவு பிரசாதம் அனுப்பிச்சு வச்சோம். ஆனால் சாமி மறந்துடாம சொல்றாரு, அந்த 5 ரூபா கொடுத்த பையன் எப்படி அந்த சின்ன பிள்ளைக்கு வந்து ஆசிரமத்துக்கும் கொடுக்கணும், சாமிக்கும் கொடுக்கணும், தனக்கு வந்த பாக்கெட் மணிலேருந்து எடுத்து கொடுக்குறான்னா, அதை சாமி எவ்வளவு கண்ணில் ஊற்றி வாங்கிக்கிறார். சாமி மாதிரி நன்றி உணர்ச்சி பாராட்டுறவங்க வேறு யாருமே உலகத்தில் இருக்க முடியாது. சாமி ஒரு இடத்துல போய் இருக்க வேண்டிய கட்டாயம் வருது. அப்போ வந்து வெளியே வந்து பக்தர்களுக்கெல்லாம் முந்தி இருந்து சுதந்திரத்தோடு அந்த இடத்துல போய் பார்க்க முடியல. எல்லாருமே ஒரு மாதிரியா ஒரு மனக்கசப்போடு அந்த வீட்டுக்காரங்களை ஒட்டி ஒரு மாதிரியா பேசுகிறாங்க, திட்டுறாங்க. சாமி அவங்களால வீட்டுக்காரங்களாம் தாங்க முடியல. சாமி வெளியே வர்றாரு. வெளியே வந்து இந்த பிச்சைக்காரரை வந்து அவங்க பாதுகாத்து, அவங்க வந்து ஆகாரம் கொடுத்து, இந்த பிச்சைக்காரன் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது எல்லாமே சிசுரஜைகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிச்சைக்காரன் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கான். இந்த பிச்சைக்காரன் நண்பர்கள் நீங்கள்லாம் வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு துணையா இல்லாம அவங்களே திட்டுறீங்களா? இது நல்லா இருக்கா? இது நியாயமா இது? இப்படி பண்ணக்கூடாது தம்பி. இப்படி பண்ணக்கூடாது. இந்த பிச்சைக்காரர் பார்ப்பாரு, உங்க எல்லாரையும் பார்ப்பாரு. ஆனா, அந்த பிச்சைக்காரர் அவங்க தான் காப்பாத்தி, அவங்க தான் மருந்து மாத்திரை கொடுத்து, அவங்க சாப்பாடு கொடுத்து இங்க தங்க வச்சிருக்காங்க. இந்த வீட்ல தங்க வச்சிருக்காங்க. அந்த பிச்சைக்காரருக்கு இவ்வளோ செஞ்சிருக்காங்களே, நம்மலாம் நன்றியோட இருக்க வேண்டாமா? அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி எல்லாருமே அமைதியாகி, அப்புறம் சாமி எல்லாரையும் பார்த்து அனுப்பிச்சு வச்சாரு. சாமி வாயை திறந்து சொன்ன விஷயங்கள் இது. நன்றியோடு இருத்தல் வந்து சாமியுடைய அந்த இயற்கையிலே கலந்த விஷயம் அது. ஒரே ஒரு சிகரெட், ஒரு பீடி வாங்கி கொடுத்தது கூட சாமி மறந்தது கிடையாது.
ஒரு ஸ்ரீனிவாசன் குடும்பத்துக்கோ, இல்லாட்டா ஒரு பாண்டு குடும்பத்துக்கோ, இல்லாட்டா வந்து ஒரு பெருமாள் சாமி குடும்பத்துக்கோ, இல்லாட்டா வந்து யார் குடும்பத்துக்கும் சாமி வந்து எவ்வளோ ஒரு நன்றி கடன் பட்டிருப்பாரு. எப்படி ஒரு நன்றி கடன் பட்டிருப்பாரு. நன்றின்னா அகராதியில் வந்து யோகி ராம் சுரத்குமார் இதான் இருக்கணும். நன்றினாவே அகராதியில் இப்படித்தான் இருக்கணும். அவ்வளோ நன்றி உள்ளவர், நன்றி வெளிக்காட்டுபவர்.